பாஸ்மதி ரைஸில் உதிரியாக ஒரு வெஜ் புலாவ் செஞ்சிடலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைலுக்கு. நான் எனக்கு பாஸ்மதியில் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு, அதோட சாதிப்பத்திரி. நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு அளவாக நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இருக்கும், நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு, டொமேட்டோ பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா பேஸ்ட், ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு கர்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்றப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பட்டாணியும் மீல் மேக்கர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதோட கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் சும்மா லைட்டாக மட்டும் டர்மரிக் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். மற்றபடி காரத்துக்கு நான் எதுவுமே எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணவே இல்லை. மசாலா, பட்டாணி எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இதில் ரைஸ் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரிசி போடுவாங்க. நான் இப்போயே அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக ஒரு 2 விசில் தான் விட்டேன். எனக்கு ரைஸ் உடையவே இல்லை, நல்ல உதிரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இதே குவான்டிட்டிக்கு இதே கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சு பாருங்கள். சாக்கோ கேக் செஞ்சல, அதோட ஸ்லைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதை மறக்காமல் செஞ்சும் பாருங்கள்.